இயேசு நாமத்தில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். அந்த மகனாயும் ஜெப வீட்டின் மூலமாக கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்டும்படி, இந்த முதல் தளத்தை பிரதிஷ்டை பண்ணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆகவே சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாம் உற்சாகமா இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். ஆமென். நம்ம எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள். ஆமென். நல்ல கரங்களை தட்டி நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள். ஆகவே நாங்கள் எல்லோரும் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறுவோம் என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லுங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் கரங்களை தட்டி எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆமென். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவின் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவின் களி கூறுவோம். நாம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் கரங்களை தட்டுங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். ஆமென். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். ஆமென். எதை நினைத்தோ கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தோ கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே ஆமென். எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே ஆமென். எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். ஆகவே இதுல மகிழ்ந்து கலிகூற கடவும் என்ற வார்த்தையின்படியே நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் இந்த சபைக்கு செய்த தேவன் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்ல போறான், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது செய்கிற காரியம் எல்லாம் எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது போல கர்த்தர் நம்மோடு இருந்தால் எல்லாம் வாய்க்கும். ஆமென். அவர் தடைகளை தகர்க்கிறவர், சேனை அதிபதியாய் முன் செல்கிறவர், எல்லா வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து பொக்கிஷங்களையும் புதல்களையும் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, தேவா நான் எதனால் விசேஷித்தவன், எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு கரங்களை தட்டி. தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் 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 என்னோடு வருவதினால். வெளியிருக்கிறவங்க எதினால் எதினால் என்னோடு வருவதினால். மேக சம்பம் மேலே வந்து ஆமென். ஆவல் கொண்ட கண்மரையும் கூட செல்லுது. மேக சம்பம் மேலே வந்து பாதை காட்ட கண்மரையும் கூட செல்லு. அந்த
அன்பான தேவன் தேவன் என்னோடு வருவார், அதுபோலும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோலும் என் வாழ்விலே. தேவா தினம் விசேஷித்தவன், ராஜா தினம் யோசித்தவன். தேவா தினம் விசேஷித்தவன், ராஜா தினம் யோசித்தவன். என்னோடு வருவதினா என்னோடு வருவதினா தாகம் கொண்ட தேவசனம் காணப்பட்டது, ஆவல் கொண்ட கண்ணரையும் கூட சொல்லுது. தாகம் கொண்ட தேவசனம் காணப்பட்டது, ஆவல் கொண்ட கண்ணரையும் கூட சொல்லுது. சந்தோஷம் நான் காணுவேன், சந்தோஷம் நான் காணுவேன். பார்த்து தேவா தேவா விசேஷித்தவன், ஆமென். தேவா விசேஷித்தவன், ராஜா தினம் யோசித்தவன். ஆமென். தினத்தோடு வருவதினா வாழ்க்கையிலே கசக்குங்க கலக்கிட்டாரு, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆமென். வாழ்க்கையிலே கசக்குங்க கலக்கிட்டாரு, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேவாக மாற்றும் என்னோட மாறாவின் நீரை தேவாக மாற்றும் என்னோட தேவா விசேஷித்தவன், ராஜா தினம் யோசித்தவன். தேவா தினம் விசேஷித்தவன், ராஜா தினம் யோசித்தவன். என்னோடு வருவதினா என்னோடு வருவதினா. அதற்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போமா. ஆண்டவரே, மோசேக்கு சொன்னீங்க என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று. அதே போல இந்த நாளிலும் இம்மட்டும் எங்களை நடத்தின எபினேசர் இம்மானுவேலராய் கூடவே இருந்தீங்கப்பா. இனிமேலும் யெகோவா ஈரே என்கிற நாமமுடையவராய் நீர் எங்களை நடத்துகிறவர் அல்லவா. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறீரே, வழி நடத்துகிறீரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவருக்கு. நன்றி சொல்லும்படி ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே நீங்க ஆசீர்வாதங்கப்பா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையா நீ சொன்னதெல்லாம் நிறைவேற்றினீ, வார்த்தையா நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், போயாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், ஒன்று போயாமல் காத்திடும் நல்லவர். மழையும் இல்லை காற்றும் இல்லை, மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல் உயிருள்ளவர், என்றும் போயாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல் உயிருள்ளவர், என்றும் போயாமல் காத்திடும்
நம்பிக்கை செய்து நடத்தி வந்து எப்போதும் காத்து கொண்டு வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றி வார்த்தையினால் நம்பியோடு கரங்களினால் இன்று நிறைவேற்றி நம்பி நம்பி சொல்வோம் உயிருள்ளவோ ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவோ நம்பி நம்பி சொல்வோம் உயிருள்ளவோ ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவோ கைவிடாமல் விட்டு விடாமல் நெருங்கின பாதையிடம் போட வந்து கைவிடாமல் விட்டு விடாமல் நெருங்கின பாதையிடம் போட வந்து வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றி வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றி நம்பி நம்பி சொல்வோம் உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர் நம்பி நம்பி சொல்வோம் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றி வார்த்தையினால் சொல்வோம் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றி நம்பி நம்பி சொல்வோம் உயிருள்ளவர் என்று குறையாமல் காத்திடும் நல்லவர் நம்பி நம்பி சொல்வோம் என்று குறையாமல் காத்திடும் நல்லவர். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்த தேவன் அல்லவா, வார்த்தையினால் எங்களை திடப்படுத்தின தேவன் அல்லவா, வாக்கு பண்ணின தேவன். ஒருபோது நீர் வாக்கு மாறாதவரா எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுமா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த நாட்கள் எல்லாம் நீர் என்ன எங்களுக்கு வாக்கு பண்ணினீங்களோ இந்த வாக்கு தத்த வசனத்தின்படியே வார்த்தையின்படியே பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல, மனமாறம் அனுபவத்திலும் அல்ல. ஓ நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர்களவா. இன்றைக்கும் அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்களை செய்கிறவர். என்ன காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அது காலதாமதம் ஆனாலும் நிச்சயமா அது நிறைவேறும். உங்க வாழ்க்கையில அது ஒருபோது அந்த வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே கொடுக்காது. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். நாம் உண்மை இல்லாதவா இருந்தாலும் கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே தேவன் மாறாதவராய், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய், ஒருவரோடு ஒரு வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்காதவராய், நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தாய் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாடோறும் காட்டுமே, நடக்கும் பாதைகளை நாடோறும் காட்டுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே
மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேசமாக நின்று நீத்தம் சொல்லணும். நேசமாக நின்று நீத்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் பொழுது, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கிட மேகமே. கேளுங்க, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கிட மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நல்ல கரங்களை போட்டு அதிகாரம் வரவேற்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்த பொழுது சாலமோன் தேவாலயத்தில் இறங்கின மகிமை இந்த காலை வேளையில நல்ல கரங்களை தட்டுமன் ஆவியானவர் இறங்கி வரட்டும். மகிமை முழுவதும் ஆலயங்களை நிரப்பத்தோடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் என்று நாம் தெரிவித்தோம். ஓமக்கு சோதனம் அந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. மத்தியில கொண்டு வந்திருக்கிற ஐயாவையும் கூட இன்னைக்கு எங்களோடு கூட பயன்படுத்துங்க. வார்த்தைகள் கடந்து வரட்டும். தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. நம்ம எல்லாம் நின்னவாறு சங்கீதம் 24 மாறி மாறி வாசித்து மீதியான பகுதியை ஐயாவுடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். சங்கீதம் 24 நாம் மாறி மாறி சத்தமாய் வாசிப்போம். பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவர் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நம்முடைய இந்த ஜியோன் ஹால் அந்த மகிமையின் ராஜா இந்த இடத்துல கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இங்க வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் மகிமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர், அவரே சர்வ வல்லமையுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தொடர்ந்து நம்மை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கும் இது ஒரு மன மகிழ்ச்சியான நாள். கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய சிலாக்கியம் இந்த நாள். ஆகவே கர்த்தர் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி அநேக ஊழியக்காரர்களை கொண்டு பேசின வார்த்தையின்படியே இதிலும் பெரிதானவரை காண்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். துறவுகளை தோண்டு நான் தண்ணீரை வரவைப்பேன். விசுவாசத்தோடு துறவுகளை தோண்ட சொன்னார். அந்த விசுவாசத்தின்படிதான் அந்த ஆலயம் கட்ட துவங்கப்பட்டது. அதை கத்த நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, கடந்த வருடத்துல உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தாலும்
2020 அநேகருக்கு உபத்திரவங்களா இருந்தாலும் மகனாயின் சபைக்கு நல்லவராகவே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடி 5-6 மாதங்கள் தடைபட்டாலும் தொடர்ந்து அதை கட்ட வேலை செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கர்த்தர் இடத்திலே விசுவாசிகளையும் எல்லாரையும் ஜீவனோடு வைத்து சுகத்தோடு இந்த 2021 கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவை கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு 3 முறை ஹல்லேலூயா சொல்லிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதே போலதான் இந்த நாளிலும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்லி ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றை காட்டிலும் இன்றைக்கு நம்ம மத்தியில அருமையான தயானந்தம் பிஷப் ஐயா இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் நான் சிறு வயதுல இருந்தே ஐயாவை குறித்து அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன், போய் பார்த்திருக்கிறேன். சாம் ஜெபதர் அண்ணன் கூட அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். மாத்திரமல்ல, நெல்லை ஜெபராஜ் அடிக்கடி பேசுகிற கனப்படுத்துகிற ஒரு தேவனுடைய தாசன் தயானந்த பாஸ்டர். ஆகவே ஒரு மூத்த ஊழியக்காரர், 2வது ஊழியக்காரர்களை நேசிக்கிறவர், ஊழியக்காரர்களுக்கு வாரி வாரி கொடுக்கிற ஒரு ஊழியக்காரர் என்று நான் அநேக முறை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய மருமகன் தான் நம்ம இடத்துல ஐசக் டேனியல் பாஸ்டர். அக்னி முகாம்ல 2 முறை நம்மளோடு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களை தொலைபேசியில தொடர்பு கொண்ட பொழுது உடனே ஒரு மறுப்பும் சொல்லாம, அவங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் ஊழியங்கள் இருந்தாலும் இடைவிடாமல் இன்னும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தாசனுக்காக நான் நன்றி சொல்றேன். எங்க மத்தியில் இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய சின்ன சபைக்கும் அவர் கடந்து வந்திருக்கிறாங்க. ஆகவே ரொம்ப நன்றி சொல்றேன். தொடர்ந்து ஐயாவுக்காக நாங்க ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சபையை ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிக்கணும். நீடித்த நாட்கள் இன்னும் ஐயாவை திருப்திப்படுத்தி, மோசேக்கு 120 வயதுல மோசேயுடைய கண்கள் இருளடையவில்லை, பலன் குறையவே இல்லை. அப்படி கர்த்தர் ஐயாவை நடத்தணும். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஐயா கொண்டு வருவாங்க. நாம் நல்ல உற்சாகத்தோடு இன்னும் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து சந்தோஷப்பட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் சோத்திருக்கிறான். அழுகிறவனோடு கூட அழுதுறான், கல் நெஞ்சக்காரன் கூட அழுதுருவான். நான் சந்தோஷப்படும் போது சந்தோஷப்பட ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அன்பு பாஸ்டரை கண்டேற்பட்ட பாஸ்டர் மோசஸ் கேட்டுக்கொண்டாங்க. அதனால இல்லாட்டி வந்துருக்க மாட்டேன். தொடர்ந்து ஓட்டங்கள். நாளைக்கு காலையில் நாகர்கோவில் போகணும். நாளை மறுநாள் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கணும். அதனால் அதுக்கு போக வேண்டியிருந்துச்சு. சர்ச்சை முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தயவுசெய்து இயேசுவின் நாமத்தினாலே மன்னித்து கொள்ளுங்க. நான் லேட்டாக போகிற பழக்கமே எனக்கு கிடையாது. இது தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. ஒரு நிமிஷம் கண்டுபிடிச்சு வைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை சொரிந்திடுமே உம்மது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே சபையின் சிரசே, கிருபையின் அரசே சபையின் சிரசே, கிருபை சொரிந்திடுமே உம்மது கிருபை சொரிந்திடுமே. ஆயத்தமாகிடவே ஆண்டவர் வருகையிலே, மாயமான யாவும் அகன்றிட கிருபை சொரிந்திடுமே உமது கிருபை சொரிந்திடுமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து இந்த சீயோன் வளாகத்தை திறந்து வைக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் இரக்கங்களுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை.
1996 வருஷத்துல என்னுடைய 7வது ஹார்ட் அட்டாக்ல ஆப்ரேஷன் ஆகி, ஆப்ரேஷன் நடக்கும்போது ஒரு சில வினாடிகள் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். 2017 வருஷத்தில் சுகர் 780, உழைக்கவே முடியாது, கொலாப்ஸ் ஆகிடுவாங்க, கிட்னி போச்சு, லிவர் போச்சு. ஆனால் நான் இன்னும் போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதத்தில் எல்லாரும் போய் கொரோனாவை பார்த்துட்டு வந்த மாதிரி நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். போகும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் ஐயா அவுட்டுன்னு. ஐயா இப்போ அவுட் ஆக மாட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் அவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் உலகமோ பிசாசோ நம்ம பிளக்க கொடுக்கவே முடியாது. இன்னைக்கு காலையில் என் சர்ச்சில் சொன்னேன், எங்கள் சர்ச்சில் 87 பேருக்கு போகிறாங்க, நான் ஒருத்தர் கூட சாகலை. தோத்திரம். நம்மளை மீறி நம்ம அவுட் ஆக மாட்டோம், அதனால் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை எடுத்து பேசிவிட்டு நான் ஓட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 7ஆம் வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஹல்லேலூயா. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஹல்லேலூயா. இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உன் மத்தியில பகிர்ந்து கொண்டு நான் ஓட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சாட்சியை சுருக்கமாக சொல்லிட்டு செய்திக்கு வந்துடுறேன். 1966 வருஷம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 1967 வருஷம் எனக்கு திருமணமானது. 1968 வருஷத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இதுவரைக்கும் 55 வருஷமாய் ஓடிக்கொண்டிருக்க தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். பரிசுத்த ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிற வார்த்தை, என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஒரு சந்தோஷம் எங்க இருக்குது? எங்க இருக்கு? ஜெப வீட்டில தான் இருக்குது. சினிமால இல்ல, டாஸ்மாஸ்ல இல்ல, நீ ஏதோ உலக பிரகாரமா இருக்கு, அதுல எதுலையுமே கிடையாது. என் ஜெப வீட்டில கொண்டு வந்து அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதனால இந்த காலை வேளையில இன்னைக்கு காலையில யாரெல்லாம் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. பாஸ்டர் கூட நான் பார்க்கல. அன்னைக்கு 12:30 மணிக்கு மேலே பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலே நிறைய பேர் வந்துட்டனால நான்
என் பெற்றோனை போய் லுங்கியை கட்டிட்டேன். பரவாயில்ல மாமா வாங்கினேன் பரவாயில்ல சொன்னாரு. ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படுவேன். ஊழியக்காரங்க என்ன பண்ணேன், நான் லுங்கியில் வந்து அல்லேலூயா. அதனால பார்க்க முடியல. இன்னைக்கு வந்து நிற்க கர்த்தருக்கு விட்டார். என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டது. இன்றைக்கு சபைகளிலே பேசப்படாத ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா பரிசுத்த காலம். ஆனா வேதத்திலே நாம் பார்க்கும்போது நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், பரிசுத்தாவியானவர் பரிசுத்தர். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிப்பது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக. இரண்டாவதாக குமாரன் பரிசுத்தராய் இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவர் தண்ணீர் மூழ்கினாலே அவர்களை பரிசுத்தமாக்கி, அதே போலவே ஆவியானவரும் பரிசுத்தராக ஆயிட்டார். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவர் ஆவியினாலே நம்மளை பரிசுத்தமாக்கினார். அவர் பரிசுத்தராக இருக்கிற மாத்திரமல்ல, நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது, அங்கே 2-3 வசனத்தை வாசிக்கும்போது, அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் 2 சட்டையினால் தங்கள் முகத்தை மூடி, 2 சட்டையினால் தங்கள் கால்களை மூடி, 2 சட்டையை அடித்துக் கொண்டு சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் திருத்துகிறார். ஏன் 3 தரம்? நாம் திரியேக தேவனை விசுவாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறோம், குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறோம். அதனால கடைசி நாட்களில் மாறுபட்ட தாறுமாறான உபதேசத்தின் மத்தியிலே நீங்கள் சத்தியத்திலே கட்டப்பட வேண்டும், வசனத்தினால கட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபையினால 1966ஆம் வருஷம் சைதாப்பேட்டையில் இருக்கிற CSI சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டேன். அன்னைக்கு வந்து பேசின பிரசங்கியாரு, பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காற்றிலும் நட, அவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ நான் அந்த CSI சர்ச்சில் எனக்கு அப்போ பாட சரியாக வராது. நான் பாடுனா கழுத வரும்னு சொல்லுவார் எங்கள் கோயர் மாஸ்டர். அதனால் நான் அந்த சர்ச்சில் கிராஸ் பேரராக தான் இருந்தேன். இப்போ கிராஸ் பேரராக இருக்கும்போது அந்த பிரசங்கியர் சொன்னார், நான் 1944ஆம் வருஷம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு வீட்டில் இருந்த என் பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டெல்லாம் தூக்கி போட்டேன், பிராண்டி பாட்டிலாம் உடச்சி போட்டேன், கதவு சார். நான் பக்கத்தில் இருந்தது தாத்தா ரீல் விட்றாங்க, நீங்கள் கூட சொல்லுங்க. நான் எதாவது சொன்னேன் ரீல் ஒன்றுன்னு சொல்லி இந்த காலம் அப்படி இருக்குது, தமிழ் கிடைக்கிற காலத்தில் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு நான் திரும்பி போகும்போது தாத்தா போயிட்டாரு, சர்ச்சு முடிஞ்சு வந்துட்டோம். அந்த வசனம் மாத்திரம் விடவே இல்லை. என்னுடைய பெற்றோருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் அம்மா ராஜ்பவனில் டீச்சராக இருந்தாங்க, எங்கள் அப்பா கம்பவுண்டராக இருந்தார். அப்போ அவங்க எங்கள் அம்மா வாங்கின சம்பளம் 180 ரூபா. நான் அம்மா சாகும்போது வாங்கின பென்ஷனு கிட்டத்தட்ட 2000 மேலே வாங்கினேன். ஆனால் அந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் CSI சர்ச்சுக்கும் போவோம், வந்துடுவோம். வந்த பிறகு ஒரு அதிகாரம் படித்து உச்சாதான் சாப்பாடு கிடைக்கும். இன்னைக்கு நான் கேட்குறேன், எந்த பெந்தகோஸ்தே சர்ச்சில் பிள்ளைங்களை வசனத்தை படிக்க சொல்லுவாங்க? உங்களை கை தூக்க சொல்ல மாட்டேன். உங்களை கை தூக்குனா என் மானமும் போயிடும், அவர் மானமும். வசனத்தை படிங்க, வசனத்தை படிங்க. இந்த வசனம் உங்களை வாழ வைக்கும், இந்த வசனம் உங்களை வழிகாட்டும், இந்த வசனம் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. அதனால அப்படி வளர்த்தபடினாலே ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தருடைய கிருபையினால சிந்தாதிரிப்பட்டில் மெட்ராஸ் பைபிள் லீக்னு ஒரு இடம் இருக்குது. அவங்க எல்லாம் CSI சர்ச்சு, பல CSI சர்ச்சுக்கு போகிறவங்க அங்கே வந்து கூடி கர்த்தரை ஆராதித்து விட்டு மத்தியானத்துக்கு மேலே திருப்பிரசங்கம் தான் போவோம். அப்படி போயிட்டு வந்த நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் வளர்ந்த ஆவிக்குரிய குடும்பம் சொல்ல முடியாது, பேர் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்து அந்த குழுவோடு சேர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார்.
கர்த்தருடைய கிருபை. அதற்கு பிறகு 1967 கல்யாணம் ஆச்சு. 68 கேரளாவுக்கு ஊழியம் போயிட்டு திரும்பி வரும்போது அந்த நாட்களில் இப்போ மெடிசனில் இப்போ நம்ம ரொம்ப அட்வான்ஸாக இருக்கோம். ஆனால் அந்த நாட்களில் அப்படி இல்லை. மைக்ரோஸ்டெனிசஸ் என்கிறான ஒரு இருதய நோய் எனக்கு ஏற்பட்டு தாம்பரத்தில் இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன். அந்த டாக்டர் பார்த்து சொன்னார், அவரும் ஒரு கிறிஸ்டியன் டாக்டர். அவர் சொன்னார், தம்பி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கீங்க, எதுக்கும் இஎஸ்ஐ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலான்ட்டு ஐநாவரத்தில் இருக்க ஆஸ்பத்திரி அங்கே போனால் அங்கே பார்த்த டாக்டர் ஒரு சீனிவாசன் ஒரு ஐயர். அவர் பார்த்துட்டு, தம்பி ரொம்ப இவங்க 7 வருஷம் படிக்கிறதுல ரொம்ப மோசமாக இருக்கீங்க, பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. எந்த டாக்டரா நீங்கள் பிழைப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க டாக்டர். நாங்கள் இந்த கண்டிஷனில் கொண்டு எந்த கண்டிஷனில் யார் கொண்டு போனாலும் சரி, நீங்களும் நானும் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம். இன்னைக்கு காலையில் கூட என் சர்ச்சில் சொன்னேன், என் பிளக்கை என்னைக்கு பிடுங்கணுன்றது ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனையோ பாடுகள் உபத்திரம். நான் கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு வரைக்கும் வயசு 80. கர்த்தருடைய கிருபை. அந்த காலத்தில் எங்கள் மாமா ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் வந்தால் அவர் வேலையே இருக்கிறவங்க கையெல்லாம் பிடிச்சி பார்த்து ஜோசியம் சொல்கிறாங்க. ஜோசியம் பார்க்கக்கூடாதுன்னா இப்போ தெரியாதுல்ல. அவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் யாருமே 45 வயசுக்கு மேலே இருக்க மாட்டாங்கடா. எங்கள் அப்பா போயிட்டாரு, எங்கள் தம்பி போயிட்டான், அடுத்த தம்பியும் போயிட்டான், நான் 80 வயசில் ஒழிச்சிட்டேன். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியா 80 வருஷமா இருந்தாலும் அது மேன்மையும் சஞ்சலமாமே. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கு. நான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு ஓட தேவன் கிருபை கொடுத்தாங்க. அதனால இந்த ஆலயத்தில் இருக்க வாலிப தம்பிமாரே, வாலிப தங்கச்சிமாரே, ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த வேதம் உங்களை கைவிடாது. இந்த வேதம் உங்களை 25 காசோட வேத புஸ்தகத்தோட வந்திருக்காங்க. நீங்க நான் வந்திருக்கிற காரியம் 82 லட்சம் ரூபாய். நான் 82 லட்சம் கொடுத்து வாங்கல. அந்த மார்வாடி எப்படி கொடுத்தான்னு தெரியல, 44 லட்சத்துக்கு தான் கொடுத்தோம். பால்தனகரன் பட் நாங்கள் ரத்னகரன் ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். அதனால் அண்ணன் இறந்த பிறகு பால்கிட்ட ஃபோன் பண்ணேன், தம்பி ஜாக்குவார் வாங்கியிருக்கேன், ப்ரே பண்ணிடுறீங்களான்னு. சரி வாங்க அண்ணன்னு. அடுத்த நாள் போனப்போ எவ்வளோ அங்கிள் கொடுத்தீங்க? 82 லட்சம் பில் போட்டான். அது என்ன தெரியல, ஜூலை 31 வர சொன்னால் அப்புறம் ஆகஸ்ட் 1 வாங்கன்ட்டான். ஆகஸ்ட் 1 போனால், சார் 44 லட்சம் கொடுத்தீங்கன்னா போதும், இப்போ எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போட அநேக நாட்கள் பிறகு அதன் பலனை காண்பார். நீங்க தேவ சமூகத்தில் நின்று சொல்றேன், எனக்கு தனிப்பட்ட லுத்தரன் குடும்பத்தார் யாராக இருந்தீங்கன்னா மன்னிச்சு பேசுறேன். இந்த மாதிரி பிஸ்னாலிக்கு யாருமே கிடையாது. எங்க அம்மா 25 பைசா 5 பைசா மாற்றி கொடுப்பாங்க. நாங்கள் 4 பேர் போடுறோம், ஒரு தம்பி அதுலேயும் கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். ஆனால் அப்படி வந்த என்ன இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் அருமையானவர்களே, இந்த சியோனுக்கு வந்திருக்கிறவங்கள கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சியோனில் இருக்க உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். முதலாவது என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே ஃபாதர் பண்ணாரு. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதான். நான் ஆடலாம் முடியாது இப்போ. அல்லேலூயா. ஆடலும் பாடலும் அங்கே தானே. அதனால இன்னைக்கு சிலர் ஆடிட்டே இருக்காங்க. பாஸ்டர், விசுவாசிகளை கொட்டுறதுக்கு யோசிக்க நீதிமானனை தயவாய் கொட்டட்டும். அது என் தலைக்கு. நாங்க கொட்டுறது எதுக்குன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே வளருவதற்காக. ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படாம. ஹல்லேலூயா. அதனாலதான் 128 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும் அவர் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே அது தப்புங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஆங்கிலத்தில் கிரீக்கில் பார்ப்பீங்கன்னா என்ன, கிரீக்குன்னு சொன்னால் நானும் கிரீக் ரொம்ப படிச்சு கச்சுன்னு சொல்கிறேன். நான் மெட்ராஸ் இந்தியாவில் SSLC 3 தடவை ஃபெயில். எங்கள் அம்மா டீச்சருக்குள்ள மக்கு
எங்க அப்பா கம்பவுண்டரு, வைத்தியம் பிள்ளை சிக்கு, நம்ம அக்கையும் சிக்கையும் கத்த எடுத்து இந்த 55 வருஷம் ஊழியம் செய்ய கிருபை கொடுத்தாரு. அதற்காக நான் கத்தரை சோத்திருக்கிறேன். அதனால வாலிப தம்பிமாரே, வாலிப தங்கச்சிமாரே, ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஆண்டவருக்காக ஓடுங்க. ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் படிக்கல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்துல வைத்தியம். இன்னைக்கு என் பாஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாஸ்போர்ட் உலகம் பூரா போயிட்டு வந்துட்டேன். அன்பு சகோதரன் தினகரன் நான் உயிரோடு இருக்கும்போது என் மனைவிக்கு சொன்னேன், தம்பி எங்கம்மா இருக்காருன்னாரு. அவன் இந்த ஊர் போயிருக்காருன்னு. இந்த உலகம் சுற்றும் வாலிபனை கட்டளோட கட்டி போடுமானாரு. என்னை யாரும் கட்டி போட மாட்டாங்க. ஏனென்றால் என்னுடைய தரிசனம், கர்த்தருக்கு கொடுத்த ஊழியம், கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு வரைக்கும் நடத்தி வருகிறார். கடைசியா போன மாசத்துல கொரோனா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கொரோனாக்காக செக்அப் பண்ணி போகும்போது எல்லாரும் பயந்துட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல அந்த 1996 வருஷம் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி என்னை நேசித்த சில ஊழியக்காரங்க அமெரிக்காவில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணாங்க, செக்அப் பண்ணாங்க. அந்த டாக்டர் பார்த்து சொன்னாரு, உன்னை பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே தெரியல. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைவலி தனக்கு வந்ததானே தெரியும். சரி என்று போயிட்டு வந்துட்டு பீகார்ல கன்வென்ஷன்ல பேசிட்டு இருக்கிற ஜெம்ஸ் ஊழியத்துடைய கன்வென்ஷன்ல, அதுல இருந்து அடுத்த நாள் முதல் நாளே எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. இப்போ ஜெபக்குமாரை பார்த்து சொன்னேன், தம்பி பழையபடி எனக்கு செஸ்ட் பெயின் இருக்கு. அங்கே பீகாரில் எங்கள் மிஷின் ஃபீல்டில் அது ரொம்ப பேக்வேர்டு. நான் சொன்னேன், நான் மெட்ராஸ் போயிட்டா நல்லா இருக்கணும். ஆனால் நீங்கள் தானே மெயின் ஸ்பீக்கரு சூப்பில் இருக்கிறாரு இப்போ, அதனால் எனக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ தம்பி சொல்லும்போது சொன்னாங்க, ஆனால் நாளைக்கு காலையில் சிஸ்டர் பத்மா மலையார் போகிறாங்க, அதே ஃப்ளைட்டில் போயிட்டாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கும்னாரு. சரின்னு, சிஸ்டர்ஸ் நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நான் உங்கள தப்பாக சொல்ல, என் கூட வந்த சிஸ்டர் தான் தப்பு பண்ணிட்டாங்க. நாங்கள் டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கி அந்த ட்ராலியை தள்ளிட்டு போகிறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்கள் விசுவாசத்துக்கு குறுக்க நான் நிற்க விரும்பலை, நான் என் புருஷன் சாகும்போது அவர் மூஞ்சி எப்படி இருந்துச்சோ அப்படியே அவங்க மூஞ்சி இருக்கீங்க. புண்ணியவதிகளை சொல்கிறேன். எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, நான் மெட்ராஸ் போய் சேருவேனா, இல்லாட்டி ஃப்ளைட்லேயே இறங்கிடுவேன். ஃப்ளைட்டில் ஏறணுன்னு கேட்பாங்க, வாட் யூ வாண்ட் டு ஈட், வெஜ் ஆர் நான்வெஜ். அவள் கேட்குற வெஜ் ஆர் நான்வெஜ். எனக்கு இங்கே சுற்றுற போறியா, இறங்கின பிறகு சாப்பிடியா. அப்புறம் தட்டி கேட்டால் வாட் யூ வாண்ட் டு ஈட்னு. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது சாக போகிறதுக்கு முன்னால் எல்லா பரிசுத்தவான்களும் வேட்டைக்கறி தானே கேட்டாங்க. அதனால் நான் கர்த்தருடைய கிருபையால் வந்து இறங்கி அப்பவும் டாக்டரை போய் பார்க்க போல, வெள்ளூரில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் பேசுவோன்னு அங்கே நெஞ்சு வலி வந்ததுனால வந்த பிறகு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிட்டு சொன்னாங்க, பைபாஸ் சர்ஜரி உடனே பண்ணி ஆகணும். வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து எல்லாரும் ஜெபிச்சாங்க. விசுவாசிகள்லாம் அவனை நல்ல வேலை வசனம் கொடுத்து வளர்த்ததுனால ஒரு விசுவாசியும் மாலையோ ரீத்தோ வாங்கிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் அழுகிறாங்க. ஜிப்பா போட்ட பாஸ்டர் அழுகிறாரு, சஃபாரி போட்ட பாஸ்டர் அழுகிறாரு, சிஸ்டர்ஸ் சூரிதாரு சாரி எல்லாம் அழுதுட்டு இருக்கு. எங்க கூட ஒரு பாஸ்டர் இருப்பாரு, பார்க்கறதுக்கு கோலியாத் மாதிரி இருப்பாரு. அவரு அங்க கைகுட்டு எடுத்து தொடச்சிட்டு இருக்காரு. அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணேன், 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்பன். டேவிட் என்கரேஜ் himself in the Lord. அப்போ பார்த்தேன் யாரை சொல்றதுன்னு தெரியல. நானே ஜெபம் பண்ணேன். அந்த நாட்கள் அந்த தையதக்கா பாட்டெல்லாம் இல்லை, சாராளவரஜி பாட்டு தான். அப்போ நான் ஒரு பாட்டை பாடினேன், கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும், கண்ணீரோட நீ விதைத்தன்னு இந்த பாட்டை பாடிட்டு இப்படிதான் ஜெபம் பண்ணேன். பிசாச அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்துடுறேன். வந்து ஒன்று ஒரு கை பார்த்துக்கிறேன்னு. இன்னைக்கு காலையில் பாய் மனுஷா இன்னைக்கு சியோனை திறக்க போயிடுவேன். 4 மணிக்கு உங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன். யார் வருவீங்க தெரியாது. அன்றே நான் போகிற அந்த ஆலயத்தில் யார் யாரெல்லாம் வராங்களோ, எந்தெந்த பிரச்சனையில் எந்தெந்த கஷ்டங்கள்ல வராங்களோ அவளை தொடுங்க ஆண்டவரே, அவளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே தான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கேன். அதனால அந்த நீங்களும்
நானும் பேசுன்னு சொல்லியிருந்தேன். அங்கே யாராவது சொல்லுறது அப்படியே கேட்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி என்று இந்த பாட்டை பாடிட்டு அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. அங்கே 3 நாள் ஆப்சர்வேஷனில் வச்சுட்டு 4ஆவது நாள் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறாங்க. இப்போ கொண்டு போகும்போது ஜெபக்குமார் அப்போ தான் பீகார்லேருந்து வந்துட்டு என் நெஞ்சில் கை வச்சு ஜெபம், அண்ணே ஒன்று காலம் நான் அவருக்கு ஜபா தைரியமாக இருங்க, அண்ணன் போயிட்டு வந்துடுறேன், நான் மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் எந்த திட்டத்தில் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்துல இருந்து பிசாசு 1 இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நீங்க எந்த நிலைமையில சபைக்கு வந்திருக்கீங்க தெரியாது. முகத்தை பார்த்தா ட்ரெஸ் பண்ணிட்டு வர பார்த்தாக்கா பேரு பெத்த பேரு தாகனி இல்லை, பேரு பெரிய பேரு குடிக்க தண்ணி இல்லைன்னா அந்த மாதிரி நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும். கடந்து வர பார்த்து வேற யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அறிந்திருக்கார், கர்த்தர் அறிந்திருக்கார். உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளையுடைய படிப்பு, பிள்ளையுடைய திருமண காரியங்கள் போட்டு அப்படியே நம்ம கசக்கி பிடியதில்லை. உங்களை என்னை அழைத்த கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அப்போ அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போது அவர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணாரு. இப்போ நான் சொன்னேன், ஜெபா தைரியமாக நான் போயிட்டு வந்துடுறேன். 7.5 மணி நேரம் ஆப்ரேஷன். மறைந்த பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம் 7.5 மணி நேரம் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்தே ஜெபம் பண்ணார். ஆண்டவரே ஏன் ஜீவன் எடுத்துக்கின்னு அண்ணன் இருப்பாங்கன்னா எத்தனையோ ஏழை ஊழியக்காரர்களை பிழைப்பாங்க, ஏழை ஊழியக்காரருக்கு உதவி செய்வாங்க, அண்ணனுடைய ஜீவனை கூட்டி கொடுங்க ஆண்டவர் என்ன. ஆனால் 3 மாதத்துக்கு முன்னால் அவர் இருந்தார். அவரையும் நான் தான் போய் அடக்கம் பண்ணிட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, நம்முடைய தேவன் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில் இந்த சீயோன் ஆலயத்தை சீயோன் ஆல பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. 2020 ஜனவரி 9th வரைக்கும் எப்படி போச்சோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். This is the turning point in your life. உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொண்டிருக்கிறார். மனுஷியத்துல பார்க்கும்போது அது முடியாதுன்னு நினைப்போம். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் முடியாதவளை முடிக்கிற தேவனாக. இந்த கடந்த மாதத்தை எங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசும்போது காட் ஆஃப் இம்பாசிபிள், தேவனால செய்யக்கூடாத ஒண்ணுமே இல்லை. யோபுடைய புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, தேவரே சகலத்தையும் செய்ய வந்தவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, நான் மாமிசமான யாவருக்கும் கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. யோபுடைய புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அவரே. இன்னைக்கு இந்த ஹாலை விட்டு போகும்போது உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், உங்க வேலைகள், வியாபாரம் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க
மகிழ்ச்சி எங்க இருக்கு? பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினாலே அதை காண்பது என்று அவர்களுக்கு பிரயோஜனம் என்று சொல்றார். அதனால பணம் தேவைங்க. ஆனா பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால என்னை தாழ்த்தி சொல்லுறேன். இந்த ஊழியத்துக்கு வந்து இந்த 55 வருஷத்துல கிட்டத்தட்ட 120 கோடி செலவழிச்சிருக்கேன். என் பேங்க் அக்கௌண்ட்ல இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அது மினிமம் தான் இருக்கும். என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். நான் எங்க ஊழியக்காரர்களுக்கு சொன்னேன், if you do the God's ministry in God's way in God's time you will not lack anything. கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய சித்தப்படி கர்த்தருடைய திட்டப்படி செய்வாங்க, நமக்கு குறை வைக்க மாட்டாங்க. அதனால உங்க குடும்ப காரியமாக நம்ம கடன் கேட்டு எங்கேயும் போவோம். நாங்கள் பேங்க்காரனை வீட்டுக்கு வந்துடுறோம், சார் கடன் வேணுமான். 1996 வருஷம் சகோதரி ஜாய்ஸ் மேயருடைய மீட்டிங் ஒன்று நடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். பாஸ்டர் மோகனுடைய சர்ச்சில் சொன்னோம். 14,000 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் முதல் நாள் 3 டன்னு மட்டனு, 2ஆம் நாள் 3 டன்னு வஞ்சர மீன், 3ஆம் நாள் 3 டன்னு கோழி. இந்த வஞ்சர மீன் வாங்கின அன்னைக்கு மெட்ராஸ் மார்க்கெட்டில் மீன் இல்லையா, மார்க்கெட்டில் என்ன பேசிட்டாங்க, யாரோ தயானந்தனா இதோ ஊழியம் செய்கிறானா அவ்வளோத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனும் நம்ம நடுவழியில கையே இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். வாலிப தம்பி வாலிப தங்கச்சி ஒரே ஒரு வாழ்க்கை, அதை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக வாழ தீர்மானம் பண்ணி. உங்களுக்கு முன்னால பேசுற அங்கிள் 25 காசோட வேத புத்தகம். இது என்னன்னா நோட்ஸ் ஏதாவது எழுதி வச்சுக்கன்னு பாக்குறீங்களா? கண்ணு தெரியும், கண்ணு அவுட்டு, காதை அவுட்டு, எல்லாம் அவுட்டு. ஆனா ஓட்ட வண்டி ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் போல்டா வச்சிருக்க, வசனத்தை வாசிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அதனால அருமையான வாலிப தம்பிமாரே வாலிப தங்கச்சிமாரே, சியோன் ஆலயத்தை சியோன் ஹாலை பிரதிஷ்டை வந்திருக்கிறாங்க. அது நல்லதுதான். ஆனா என் நோக்கம்னா இன்னைக்கு வந்திருக்கிற வாலிப தம்பிமாரே வாலிப தங்கச்சிமாரே 100க்கு 100 உன ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு இருக்கிற ஃபியூச்சர் வேற யாருமே. நான் குடுகுடுக்காரன், ஐ எம் a man of God. நான் தேவ மனுஷன், நான் தீர்க்கதரிசி. நான் சொல்றது அப்படியே நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்ல என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என்ன பண்ண, என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். உங்களுடைய சர்வாங்கங்களும் தகனங்களும் என் பலிபீடத்தின் மேல அங்கீகரிக்கப்பட்டேன். எனக்கு பேரை கொள்ளக்காரன் தான். கிறிஸ்டியன் ஃபீல்ட்ல நான் போனா எந்த கூட்டம்னாலும் காணிக்கிறதுக்கு நான் கொடுப்பேன். பவுல் சொல்றாரு, மற்ற சபைகளை கொள்ளையடித்து I robbed other church so that I can feed you. உங்கள் சபையை கட்டுவதற்கு, உங்கள் ஊழியங்களை எழுப்புவதற்கு நான் மற்ற சபையை கொள்ளையடித்துக்கணும். ஒரு வருஷம் பாஸ்டர் மோகன் கூப்பிடுறாரு, ஆனால் ஈஸ்டர் அன்னைக்கு நீங்க தான் மெசேஜ் கொடுக்குறாரு. பாஸ்டர் எனக்கு 2 ஆராதனை இருக்கு பாஸ்டர், முடிச்சுட்டு நீங்க 3வது ஆராதனைக்கு வாங்க சொல்லிட்டு கடைசியாக நான் சொல்றேன், ஆனால் அப்படியே பில்டிங் ஃபண்டுக்கு ஒரு அப்பீல் கொடுக்குறேன். நான் சொன்னேன், பாஸ்டர் ஈஸ்டர் வேற அப்பீல் வேற பாஸ்டர்னு. பாஸ்டர் எந்த மீட்டிங்கில் நீங்கள் பேசினாலும் காணிக்கிறது. அப்போ மார்த்தாள் மரியாதை பற்றி பேசி இந்த கல்லை யார் நமக்காக புரட்டுவான் சொல்லி, உங்கள் கல் என்ன கர்த்தர் புரட்டுவான்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு புரட்டி தருவார் சொல்லியாச்சு. காணிக்கிறது 14,80,000 ரூபாய். எதை கட்டணுமோ எதை கொடுக்கணுமோ அத்தனைக்கும் எனக்கு இல்லை, எனக்கு வேண்டாம். கர்த்தர் ஆசீர்வதிச்சு, எனக்கு ஒரு குறையும் இல்லை. முதல்ல 2 பெண் பிள்ளைங்க எனக்கு. இப்போ சொன்னாங்க, என் மனைவி டீச்சராக இருந்த ரிட்டையர்டானா, அவன்கிட்ட சொன்னாங்க, ஏய் சந்திரா அவன்கிட்ட கொடுத்துறாமா எல்லாம் ஊழியத்துக்கு சொல்கிறேன். சொந்தக்காரங்க சொன்னால் பரவாயில்ல, என் கூட இருக்க பாஸ்டுங்க அக்கா தப்பி அண்ணன்ட்ட கொடுத்துறாதீங்கக்கா எல்லாத்தையும் செலவழிச்சிடுவேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், என்னை சார்ந்து 7 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. 7 இச்சம் எங்களை கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு வரனை
கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கு காலையில கூட என் சர்ச்சில் பேசினேன். உங்க பிள்ளைகளை குறித்து திருமண காரியத்தை பற்றி கேட்கும்போது, எவனாவது பொண்ணோட எவனாவது காசு கட்டினா பெல்ட் கட்டி அடிச்சா சொன்ன பார்க்கல, உங்களுக்கு அடிக்கிறது. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்ப இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கர்த்தர் கூட்டி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அதனால இங்க பார்க்கும்போது என் பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்கங்களும் ஒரு வரியை விட்டுட்டேன். சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டது. அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல. அப்போ ஆண்டவர் காணிக்கை எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன சொல்லிடுவோம், காணிக்கையெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்குரியது, புதிய ஏற்பாட்டுக்கு இல்லைன்னு. தசம்பாகம்லாம் பழைய ஏற்பாட்டுக்குரிய நியாயப்பிரமாணம் இல்லைங்க. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாலேயே ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15, 13, 12, 13, 14 வசனத்தை வாசிக்கும்போது, ஈசாக்கு தன் வீட்டை விட்டு புறப்பட்டு போய் ஆற்றை கடந்த பின்பு சூரியன் அஸ்தமித்த போது ஒரு கல்லை தனக்கு தலையணைய வைத்து படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகி, அந்த சொப்பனத்துல தேவ தூதர்கள் ஏறுகிறளாகவும் இறங்குகிறளாகவும் இருந்தாங்க. அந்த ஏணியின் உச்சியிலே கர்த்தர் நின்று, யாக்கோபே, நான் உன் முற்பிதாக்குடைய, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் உன் முற்பிதாக்குடைய தேவனுமாய் இருக்கிறேன். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். நீ போகிற இடத்துல உன்னை காத்து உனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து இந்த தேசத்துக்கு திரும்பி கொண்டு வருவதற்கு வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆனால் நம்ம தேவன் நடுத்தரில் விட்டுட்டு போறதில்லைங்க. உங்களை குறித்து God has a purpose. கர்த்தர் ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். அப்போ காணிக்கை என்று சொல்லும் போது 2 நாளாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாதோக்கின் சந்ததியாக அசரியா என்ற பிரதான ஆசிரியர் இந்த காணிக்கையை கொண்டு வர தொடங்கினது. சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னமும் மிச்சமும் இருக்குது, திரட்சியான அம்பாரம் மீந்தி இருக்கிறது. இந்த கொரோனா நாட்கள்னால நான் எப்பவுமே சர்ச்சு நடக்கும்போது சர்ச்சு வாசல்ல தான் உட்காந்துருப்பேன். நான் முடிஞ்சு போகும்போது விசுவாசிகளை பார்க்கினேன். அதனால 7:30 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துன்னா 8:15 மணி வரைக்கும் வரவங்களாம் பார்த்து விசாரிச்சு அனுப்புவேன். இந்த கொரோனா பீரியட்ல நான் கீழே போகவே இல்லை. நான் போகணுன்னு தான் ஆசை. என் மகன் இருக்க பாருங்க, டேடி மாஸ்க் போட்டிங்களா, கீழே போகாதீங்க, நேரம் மேலே போயிடு. இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, அப்போ நான் கவுத்துருவாடு. ஆனால் பையனுங்க பாருங்க, அம்மா முந்தானியே தான் குடிச்சிட்டு போனாங்க. நீங்க என்னவோ பண்ணுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் கீழே போய் நின்று தசம்பாகம் கொடுக்குறவங்க தசம்பாகம் பெட்டியில் போடுவாங்க. சில ஸ்பெஷலாக கொடுக்குற ஆஃபரிங்கு ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற தங்கச்சி வந்து, அங்கிள் மேலே போய், இல்லை அங்கிள், இது உங்களுக்காக நான் எடுத்து வச்சேன், பழைய கம்பெனிலேருந்து எனக்கு வர வேண்டிய பணம், அதில் உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்காக கவர் வச்சுருக்கேன், விட்டு வச்சுருக்கீங்க. அவருக்கு பயம், அங்கிள் இதை எடுத்துட்டு இங்கே காணிக்கிறேன், இங்கே போட்டுறது. கிறிஸ்துவுக்காக இழந்த ஒருவரும் தரித்திராகி போக மாட்டாங்க. அப்போ காணிக்கை விஷயத்துல நீங்க எந்த ஆலயத்துக்கு போறீங்களோ அந்த ஆலயத்துல உங்க தசம பாகம் முழுசு கொடுங்க. இன்னொரு தரம் கூடுங்க, காணிக்கை பற்றி பேசினா இப்போ காணிக்கை பற்றி பேசுறாங்க, இப்போ செய்யணும் ஆல பிரதேசம். அப்போ இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தமான இடம். என் பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வந்து என் ஜப வீட்டில மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்கங்களும் தகவலும் என் பலிபீடத்தின் மேல அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். நீங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை வாசிங்க. காயின் தன் நிலத்திலே விளைந்த விளைச்சலே முதற் பெயரானவற்றை கொண்டார். கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. ஆனா ஆபேல் தன்னுடைய மந்தையிலே கொடுமையானதை கொண்டு வந்தான். கர்த்தர் ஆபேலையும் அவன்
பலியையும் அப்ப நம்ம கொடுக்கிற காணிக்கை முதலாவது நம்ம காணிக்கை தேவன் பெற்றுக்கொள்ளுமா நம்மளை அக்செப்ட் பண்ணணும். நம்மளை அக்செப்ட் பண்ணணும். சரி சொல்லுவாங்க, பார்த்தா லாட்டரி சீட்டு வச்சு பேசுறேன், இந்த 1 லட்சம் காணிக்க அவே உனக்கு சொல்லல, அது மோசமான இடத்துல இருந்து வச்சு அவன்கிட்டயே கொடுத்துருச்சு. லாட்டரி சீட்டு எனக்கு பண்ண வேணாம், கர்த்தர் நான் கொடுப்பாரு, கொடுத்துருக்குறேன். ஜெப வீட்டில் கொண்டு வந்தவர்களை மகிழ பண்ணுவேன், அவருடைய சர்வாங்கங்களும் பலிகளும் என் பலிபீடத்தின் மேலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், என்னுடைய வீடு. அப்போ இந்த இடத்துல வெங்கடேஸ்வர நகர்ல உங்களை வச்சிருக்க நோக்கம் என்னன்னாக்கா, இந்த வெங்கடேஸ்வர நகர்லாம் உங்களுக்கு சொன்னாங்க. நம்ம தமிழ்ல ஒரு படமே சொல்லுவாங்க, ஆமனோட வீடும் அமீனானோட வீடும் உருப்பிடாது. ஆனால் நான் போய் கால் வச்சேன்னா அதை கால் வச்சுட்டு போயிடலாம். வேற யாரும் வாங்க மாட்டாங்க, நம்ம தான். நான் போகும்போது ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கிட்டு போனேன். அது கூட வாங்கலை, எல்லாம் ஓசியே, எனக்கெல்லாம் ஓசியை பாடுவான் நான். அதனால ஒரு கிரவுண்டு அந்த நிலத்து சொந்தக்காரர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 3 4 ஆச்சு, 4 5 ஆயிருக்குது. இப்போ என் சர்ச்சுக்கு முதல்ல ஒரு சின்ன குடிசை தான் போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடி மேலே மாடி கட்டி வீடு மேலே வீடு கட்டல, சர்ச்சு 3 மாடி இருக்குது, ஃபுல்லி ஏர் கண்டிஷனு. கர்த்தருடைய கிருபையினால எனக்கு வருகிற தனிப்பட்ட விதத்தில் வருகிற வருமானத்து 175% கொடுக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் இழந்த ஒருவரும் தரித்திரம். அப்போ என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்போ இந்த சீயோன் அப்போ இங்க இருக்க நமக்கு கர்த்தர் ஆண்டவரே பீகார தாரம், அது அப்புறம் தருவாரு. முதல்ல இருந்துச்சு, முதல்ல இங்கே பரிசுத்தாவி உங்க இடத்துல வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சியாக இருப்பேன். சகோதரன் அகஸ்டின் ஜெபப்பார் முதலாக மிஷினரியை அனுப்பும்போது ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லாமல் தான் போனோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எடுப்பதை ஒரு முறை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி டெடிகேஷனுக்காக போயிருந்தேன். அப்போ போன போது லல்லு பிரசாதம் அவங்க பெஞ்சாலையும் ஹெலிகாப்டர் வந்தாருங்க. அவங்க வந்து பார்த்துட்டு और लल्लू ये भाई लोग आप लोग तमिलनाडु से इधर से आया, इतना लोग कैसा, इतना जमीन कैसा है, இவ்வளோ நிலத்தை யார் அவங்களுக்கு கொடுத்தது? எல்லாம் ஓசியே, எனக்கு எல்லாம் ஓசியே. அல்ல அடுத்த கல்யாணம் பாட்ட மாட்டேன், ஏன்னா நான் சர்ச்சில் இருக்கேன், இந்த பாட்டு வேற இடத்துல இருக்காங்க. அதனால நீங்க கர்த்தருக்காக இந்த சீயோன் ஹால் பிரதேசத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நீங்க உங்களுடைய முதல மினிமம் தான் சொல்றேன் நான். உங்களுடைய வருமானத்தில் 10 பங்கை இங்க வரணும். இந்த சர்ச்சுடைய மெம்பர்னு சொல்றோம், கை தூக்குங்க. அடுத்த தடவை பாஸ்டர் கூப்பிட்டாலும் சரி, கூப்பிட்டாட்டிலும் சரி. சரி, நிறைய விசிட்டர்ஸ் வந்திருக்கீங்க, ஆனால் நான் கொஞ்சம் அடைக்க வாசிக்கிறேன். இது வரைக்கும் நீங்களாம் சபையாருன்னு பேசிட்டு தோற்றுறோம். அப்போ என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். ஹல்லேலூயா. எங்க வீட்டுக்கு எதிர்க்க ஒரு சுப்பிரமணிய ஐயர் இருப்பாரு. அவங்க வீட்டில் வாடகை இருப்பாங்க, வாடகைக்கு இருந்தாங்க ஒருத்தர். நான் அப்போ இந்த பெரிய சர்ச்சு கட்டுறதுக்கு முன்னால ஒரு சின்ன சர்ச்சு கட்டிட்டு என் புல்பீட்டில் இருந்து பார்த்தாக்கா எதிர் வீட்டு மாமி வீட்டுக்கு கேட் தெரியும். இந்த வாடகைக்கு இருந்த மாமி அந்த கேட்டுகிட்டே நின்று மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிறான். ஆவியானவர் சொல்றாரு, அந்த மாமிக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆகுது, குழந்தையே இல்லை, அவளுக்கு சொல்லு நான் குழந்தைவன். ஏங்க நான் இங்கே புல்பீட்டில் நின்று மாமிக்கு கிடந்த உடனே பாஸ்டரு புல்பீட்டில் அங்கே மாமியை சைட் அடிச்சிருக்காருன்னு சொல்லி நீங்கள் என்னன்னு தெரியாது. அதனால் ஞானத்தில் நான் சொன்னேன், யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களாம் இருந்துச்சுங்க, இன்னைக்கு நான் ஜெபிக்க போகிறேன் சொல்லிட்டு 5 பேர் இருந்துச்சுன்னாங்க.
4 பேர் எந்திரிச்சுன்னாங்க. நான் இந்த 4 பேரை கொஞ்சம் இருங்க, நான் எதிர் வீட்டு மாமியை போய் பார்த்துட்டு வரேன். போய் பார்த்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு பிராமின், அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் வீட்டில் குடியிருக்கிற அந்த மாமியை பார்க்க. எதுக்கு சார் எங்கள் வீட்டில் குடியிருக்கமா? இல்லை, எனக்கு இயேசுநாதர் சொன்னார், அந்த மாமிக்கு குழந்தை இல்லையா, 7 வருஷமா இல்லைன்னு சொன்னாருன்னு. அப்போ சார் எப்படி சார் அவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க? அவங்க அப்பா பூசாரி, அவர் போகாத கோயிலே கிடையாது. ராமேஸ்வரம், ரிஷிகேஷ் அங்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே அந்த மாதமே கரு நின்றுச்சு. அதனால் அந்த மாமி மாமா எப்போ வருவாருன்னு நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கே மற்ற நாள் அப்படியே கார் எடுத்து சுற்றுற வேலை தான். சொன்ன உடனே வெள்ளிக்கிழமை வருவாருன்னு அது பார்த்துருந்தேன். அப்போ ஒரு ஓட்ட அம்பாஸ்டர் வச்சுருப்பேன். அதை பார்த்துட்டு கதவை திறந்த உடனே என் கார், மாமா நீங்கள் ஜெபம் பண்ணீங்க மாமா, கர்த்தர் உங்கள் இயேசுநாதர் என் கருவை ஆசீர்வதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பிறந்துச்சு. போன மாதம் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்து பண்ணி வைக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவருடைய வார்த்தையை கனப்படுத்துவதை உண்மையுள்ளவர்கள். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போது, ஆத்துமாவை கிறிஸ்துவிடத்தில் நடத்தும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுகிறது மாத்திரல்ல, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அருவல்லவராயிருக்கார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இந்த வீடு கர்த்தருடைய ஜெப வீடு. இதில் பிராமணர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லுங்க. கர்த்தர் கொண்டு வந்து வைத்து அது யார் கையில் இருக்கு? நீங்க ஜெபிக்கிறது. பாஸ்டர் குட்டி போட முடியாது. விசுவாசிங்க நீங்க தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வரும்போது நீங்கள் இப்பொழுது இருக்கிற காட்டிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுவோம். நான் சாமன் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது ஆதம்பாக்கம் சபைக்கு நான் முதலாவது போய் அங்கே ஆலயத்தில் பங்கு பெறுவது வழக்கம். அதுக்கப்புறம் கோடம்பாக்கம் ஏலிக்கு போவது வழக்கம். சாமனை எனக்கு கொடுத்த பொறுப்பு என்னென்னா, அந்த கிராம சபையில் போய் அதெல்லாம் பார்த்து ஊழியம் பண்ணேன். அப்போ அண்ணன் கூடயே நான் இருக்கிறேன். திடீர்னு ஒரு சகோதரி புது வருடத்தில் இதே வார்த்தை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன், அது கர்த்தருடைய ஆலயமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல சொன்னார் அப்படின்னு அந்த இதே வசனத்தை அந்த சகோதரி தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. இன்னைக்கு நான் யோசித்தேன், நம்ம ஏன் ஜெப வீடு கட்ட போகிறோம், நம்ம ஏன் ஆலயம் திறக்க போகிறோம், சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தையாக இருக்கு அப்படின்னு அதை குறித்து நான் மைண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் மனதுக்குள்ள அந்த வசனம் ஓடிட்டே இருந்துச்சு. எதுக்கு சொன்னாங்க? நம்ம சர்ச்சை கட்டலை, நம்முடைய ஊழியம் என்னது, சாமனை கூட அவர் சொல்கிற வேலையை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க போகிறோம். ஆனால் அவங்க சொல்லி கிட்டத்தட்ட 1 வருடம் 1.5 வருடத்தில் சூழ்நிலை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்ட கிருபை செய்தார். அன்றைக்கு வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டே இருக்குது. அதே போலதான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் எந்த ஊழியக்காரர்களை கொண்டு என்ன வார்த்தை இங்க சொன்னாரோ அந்த வார்த்தைகள் அப்படியே கர்த்தர் என் வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அருமையான ஐயா மூலமாக அநேக வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி நிறைவேறும்னா, திரும்ப திரும்ப அதை விசுவாசித்து கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு தந்திருக்கிறாருன்னு அறிக்கை பண்ணி உறுதியா இருந்தா நிச்சயமா நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. அவரை கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஐயாவுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணிடுவோம். என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதே போல இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் தந்து அநேகரை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். அநேக சாட்சிகளை இந்த வருடத்தில் நம்ம கேட்டோம். இனிமேலும் அநேக சாட்சிகளை கர்த்தர் தருவார். இதிலும் பெரிதானவளை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு.
இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அநேக பிரஜாதி ஆத்மாக்களை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. உங்களுக்கு கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை அப்படியே கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எல்லாரும் வலது கருத்தை ஐயாவுக்கு நேராக நீட்டி இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்ததற்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஐயா, அப்பா ஜீவனோடு வைத்திருக்கிறீங்க. நீங்க குறித்த காலத்துல வரைக்கும் அவருடைய ஓட்டம் தடைபடாதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. யோபு சொன்னது போல எங்கள் மீட்பை நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. எல்லாவற்றாலும் நடத்துகிற தேவன் அப்பா. நல்ல தீர்க்க ஆயுசை கொடுத்து ஒரு மோசேயை போல கர்த்தர் நடத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்க தேசத்துல கொடுத்த அருமையான அப்பா ஐயாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மிஷனரி தரிசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஊழியர்களை உருவாக்கி தாங்கி ஜெபத்துல வழி நடத்தின ஐயாவை இன்னும் ஆசீர்வதித்து நீடித்த நாட்களால திருப்திப்படுத்தி நன்மையும் கிருபையுமே தொடரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா சூழ்நிலையிலும் அவனோடு குடர்ந்து வழி நடத்துங்க. அவருடைய குடும்பத்தை, அவருடைய எல்லா பிள்ளைகள், மருமகள், எல்லா உடன் ஊழியர்களை, அவருடைய சபையை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அந்த ஒவ்வொருவரையும் கூட மீண்டும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தந்த வார்த்தையின்படியே ஐயாவுக்கு அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். அந்த சாட்சி எல்லாம் எங்களுடைய உள்ளான மனிதனை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினபடியால் அப்படியே அநேக சாட்சிகளை இன்னும் எழும்பட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.